ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேனல்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் குருணால் பாண்டியாக்கும் ஸ்வப்னில் சிங்க்கும் இப்போ என்ன ப்ராப்ளம், குருணால் பாண்டியாவும் ஸ்வப்னில் சிங்கும் இப்போ ஆர்சிபியில் தான் விளையாட போகிறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் குருணலுக்கும் ஸ்வப்னலுக்கும் ஏதோ பெரிய இஷ்யூ இருக்கிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன இஷ்யூ, கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருணால் பாண்டியா ஸ்வப்னில் சிங் ரெண்டு பேருமே இப்போ IPL 2025 ஆர்சிபிக்கு தான் ஆட போகிறாங்க. ஸோ ஆர்சிபி RTM ஸ்வப்னில் சிங் மேலே யூஸ் பண்ணி குருணால் பாண்டியா ஆல் அவுட்டாக பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டீமில் விளையாட போகிறாங்கன்னா கிடையாது. ரெண்டு பேருமே ஆல்ரெடி பரோடா டீமில் விளையாண்டுருந்தவங்க தான். இர்ஃபான் பத்தானும் இந்த இடத்துல இந்த இஷ்யூவில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியவர். ஏன்னா ஒரு எக்ஸ் பரோடா டீமோட கேப்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, பரோடா டீமோட ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டராக ஸ்வப்னில் சிங் இருந்துட்டு வந்தார். ஸோ அதுக்கப்புறம் பரோடாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கேப்டனோட தேடல் இருந்ததுனால ஸோ அந்த இடத்துல இர்ஃபான் பத்தானோட கேப்டன்சி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கேப்டன்சி குருணால் பாண்டியாவுக்கு வந்தது. குருணால் பாண்டியாவுக்கு கேப்டன்சி வந்ததுக்கப்புறமா கரெக்டாக கோவிட் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரைக் ஆச்சு. கோவிட் எல்லாம் முடிஞ்சு மறுபடியும் டீம் செலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது ஸோ ஸ்வப்னில் சிங் ரொம்ப ஹையாக இருந்திருக்கிறாரு. ஏன்னா கண்டிப்பாக நமக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்ம தான் நம்ம டீமோட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு தரமான ஆல்ரவுண்டராக இருந்திருக்கும். 2019 டொமஸ்டிக்கில் பரோடாக்காக ஹையஸ்ட் ரன் கெட்டராகவும் விக்கெட் டேக்கராகவும் இருந்தது நம்மளுடைய ஸ்வப்னில் சிங் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்காக நம்பர் 2 நம்பர் 3 ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற லெவலெல்லாம் வைபால் கிரிக்கெட்டுக்கு பேசப்பட்டு இருந்தவர் ஸ்வப்னில் சிங். ஸோ 2020 அந்த கோவிட் ஹிட்டுக்கு அப்புறமா டீம் செலெக்ஷன்லேருந்து இவருக்கு ஒரு கால் வருது, நீங்கள் டீமில் இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல டீமை டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே கேப்டன் தான் அப்படிங்கிறதுனால ஸ்வப்னில் சிங் குருணால் பாண்டியாவுக்கு கால் பண்ணியிருக்கிறாரு. என்னை டீமில் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அது கேட்கறதுக்கு அந்த இடத்துல கால் பண்ணியிருக்கிறார். பட் ஆனால் குருணால் பாண்டியா கால் எடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவரை போய் நேர்லேயே பார்த்துருக்கிறாரு. அந்த இடத்துல நேரில் பார்த்ததுக்கப்புறம் ஆமாம் உங்களுக்கு அந்த இடத்துல இடம் இல்லைன்னு சொன்னோன்னே இவர் கிளியராகவே ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டோம் நம்பர் 1 பிளேயர் எனக்கு இடம் கொடுக்குறோன்னு. பட் அந்த இடத்துல ஸ்வப்னில் சிங் நான் தானே நம்பர் 1 இருக்கிறேன், டாப் ரன் கெட்டர் நான் தான், விக்கெட் டேக்கர் எடுத்திருக்கேன், நான் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக இந்தியாவுக்காக ஒரு 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்கன்னா அதில் ஒரு ஆல்ரவுண்டராக நான் இருக்கிறேன். அப்புறம் இருக்கும்போது இது பாசிபிளாக என்ன டீம்லேருந்து ட்ராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டதுக்கு ஸோ அந்த இடத்துல குருணால் பாண்டியா ஆமாம் இது என்னோட டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் 2 தடவை ஃபோன் பண்ணதுக்கப்புறமும் ஸோ அவர் கோவப்படுற மாதிரியே பேசியிருக்காரு. ஸ்வப்னில் சிங் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் இர்ஃபான் பத்தான் கிட்ட போய் சொல்லி அவர் உத்தரகாண்ட் டீமுக்கு ஸோ அவரை அந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இர்ஃபான் பத்தானோட ஹெல்ப் மூலியமாக தான் அவர் உத்தரகாண்ட் டீமுக்கு ஆடி இருக்கிறார். இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் ஆல்ரெடி இதே கோவிட் டைம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தீபக் ஹூடாவோடையும் ஒரு சில ப்ராப்ளமில் இருந்து தீபக் ஹூடா என்னை மதிக்க மாட்டேங்கிறாருன்னு ஒரு சில ஃபேக் அலிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து தீபக் ஹூடாவையும் ஸ்டேட் டீம் ஆரம்பித்தவர் தான் குருணால் பாண்டியா. பட் இது எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு ரீசன் என்ன, இது எல்லாமே எங்கே ஹோல்ட் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் குருணால் பாண்டியா ஒரு ஈகோயிஸ்டிக்கான ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை அந்த இடத்துல எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. டீம் என்விரான்மெண்ட்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் செட் ஆகாது. ஈவன் அவருடைய கேரக்டர் அசோசியேட் பண்ணுற மாதிரி இன்டைரக்டாக இர்ஃபான் பத்தான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி எல்லா விஷயத்தையுமே போட்டிருந்தார். ஏன்னா எக்ஸ் நம்மளோட டீம் அப்படிங்கிறது அங்கே போகுது, ஒரு எக்ஸ் டீம் கேப்டனாகவும் ஒரு கரண்ட் கோச்சிங் ரோல்லையும் இருக்கிற இர்ஃபான் பத்தான் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும்னு அதை அவர் ஷேர் பண்ணியிருந்தார். இந்த நிலைமையில தான் ஆர்சிபியோட அடுத்த கேப்டன் குருணால் பாண்டியாவா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக இவருக்கு கேப்டன்சி கொடுத்து இவர் எடுக்கிற பிளேயர் தான் உள்ளங்கிற மாதிரி ஈகோயிஸ்டிக் விஷயம்லாம் கிளாஸ் ஆச்சுன்னா இத்தனை வருஷமா ஆர்சிபி கட்டி காப்பாற்றி வச்சிருக்கிற ஃபேன் பேஸ் அந்த ஒரு டிக்னிட்டி நிறைய விஷயங்கள் அடி வாங்கும். அதனால கேப்டன்சி யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், குருணால் பாண்டியாவுக்கு வேண்டாம், அவர் தெரிஞ்சிருந்தாலும் வேண்டாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.